ஹாய் காய்ஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாலிவுட் படம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் பேர் வந்து தி டைவ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சர்வைவல் படங்க. அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு போய் நீச்சல் போகிறாங்க கடலுக்கடியில். ஒருத்தி மாட்டிக்கிறா, அவள் எப்படி காப்பாற்றுறா இன்னொருத்தி. அதாங்க இந்த பற்றின படம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு சீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரைக்கு தான் வந்துட்டுருக்காங்க. கார் அங்கே போகிறது உங்களுக்கு தெரியும், அதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்புறம் அவள் கேட்குறா, எங்கே ரொம்ப நாளாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே வேலைக்கு போகிற அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி 2 இது வச்சுருக்காங்க, சிலிண்டரு, அதையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒரு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க. அப்போ தாங்க தி டைவ்னு நம்மளுக்கு டைட்டில் கார்டு போடுறாங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. சுற்றி முற்றி யாருமே இல்லை அந்த இடத்துல. 2 பேரும் தான் சேர்ந்து கீழே 2 பேரும் இறங்கிறாங்க. கார்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு அப்புறமேட்டு கார்லேருந்து அவங்க கொண்டு வந்த கேஸ் சிலிண்டர், அந்த டைவ் பண்ணுறதுக்கு சூட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டாங்க. மலைக்கு கீழே இறங்கிட்டு 2 பேருமே அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூட்டெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பேசிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப தூரம் போகலாம், கீழே ஆழமா இந்த வாட்டி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இவளும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருப்பா. வச்சுட்டு 2 பேரும் மாட்டிப்பாங்க. சூட்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கேஸ் சிலிண்டரோட 2 பேரும் இறங்க ரெடி ஆகிடுவாங்க. கடலுக்கடியில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கடல். இவங்க 2 பேரும் மட்டும்தான். இவங்க 2 பேரும் கீழே இறங்கிட்டு நல்லா ஜாலியாக இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. 50 அடி வரையும் போகலாம், இல்லை 100 அடி வரையும் போகலாம், அப்படி மாற்றி மாற்றி பேசி 2 பேரும் ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு குகை மாதிரி வரும், அந்த இடத்துக்கு வருவாங்க, போவாங்க. அந்த இடத்துல போய் ஒரு வழி மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு மேலே போனால் ஒரு குகை மாதிரி இருக்குன்னு அந்த சின்ன குகைக்கு ஒரு ஆக்சிஜன் கீழேயே விட்டுருவாங்க. அப்போ தான் மேலே போய் மூச்சு விட்டுட்டு மேலே போயிடுவாங்க 2 பேரும். ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அதாவது தண்ணி மேலே வராது. அதில் போய் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, கீழே போகலாம், வேறு இடத்துக்கு போகலான்னு 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க. ஒருத்தி மட்டும் கொஞ்சம் தூரமாக போயிடுவா. தூரமாக போய் நின்றுட்டுருப்பா. இங்கே இன்னொருத்தி பார்த்துட்ருப்பா. அவளை கூப்பிட்டுருக்கிறப்பே மேலேருந்து ஏதோ கல்லெல்லாம் உழுவ ஆரம்பிக்கும் கடலுக்கடியில். அது என்னன்னே தெரியாது, ஆனால் மேலேருந்து ஃபுல்லாக கல்லாக உழுவ ஆரம்பிக்கும். அந்த மேலே இருக்க பாறைலாம் உழுவ ஆரம்பிக்கும் கடலுக்கடியில். சரின்னு 2 பேரும் தப்பிக்க பார்ப்பாங்க. அப்படியே 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க. நம்ம ஒருத்தையும் மட்டும் தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. கார் ஓட்டின வெள்ளை எப்போ பக்கத்தில் உட்காந்தாலும் அவளை தான் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. அவளை கூப்பிட்டுட்டே இருப்பாள், எங்கே இருக்க நீ. ஆனால் அவள்கிட்ட பதிலே வராது. அப்படியே பேசுவாள் அந்த இதுலேயே, மாஸ்குள்ளேயே, நான் பேசுகிறது கேட்குதான்னு. அவளும் இல்லை அப்படின்னு அவள் பேசவே மாட்டாள். இவரும் டார்ச் அடித்து தேடிகிட்டே இருப்பாள் அவளை. நான் பேசுகிறது கேட்குதான்னு தண்ணிகளில் தேடிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அவள் எங்கேயுமே இருக்க மாட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து அவள் பேசுவாள் அவளே. அப்போ தான் கேட்டு கிட்ட போய் பார்க்க போவா. பார்த்துருவா. அவளை பார்க்கும்போது தான் ஒரு பாறைக்கடியில் அவள் மாட்டியிருப்பாள். அவளை காப்பாற்றலான்னு, சரி காப்பாற்றலான்னு 2 பேரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்கலான்னு அவளும் தூக்குவா, இவளும் தூக்குவா. ஆனால் 2 பேராலும் முடியாது. அவள் மட்டும் மாட்டியிருப்பாள், கால் மட்டும் மாட்டியிருக்கும். எவ்வளோ தூக்க ட்ரை பண்ணுவா, முடியாது. சரின்னு நான் சொல்கிறத கேளு, நீ மேலே போயிட்டு நம்ம காரில் ஜாக்கி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை தூக்க முடியும். அப்படியே இன்னொரு சிலிண்டர் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வா. அப்போ தான் நான் இதாக முடியும் அப்படின்னு சொல்லி மேலே அனுப்பிச்சுடுவா. சரி, நானும் போயிட்டு வரேன்னு இவளும் மேலே வந்துடுவா. மேலே வந்தோடனே வேகமாக இது பண்ண ஆரம்பிப்பா. 20 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருப்பா இவளுக்கு. சரின்னு இவளும் வேகமாக அதெல்லாம் கழட்டிட்டு 20 நிமிஷத்தை டைம் செட் பண்ணுவாள். நம்ம 20 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கீழே போய் அவளுக்கு சிலிண்டர் தரணும், இல்லாட்டி செத்துருவான்னு தெரியும் இவளுக்கு. இப்போ மேலே ஆனால் கார் சாவி எங்கேயும் காண போயிருக்கும். சரின்னு கார் கண்ணாடியை உடச்சிடுவா. கார் கண்ணாடியை உடச்சிட்டு போய் அந்த டிக்கியை திறக்க இது பண்ணுவாள். சுவிட்சை தேடுவா, எங்கே இருக்குன்னு. சுவிட்சு கணக்கு பதட்டத்தில் தெரியாது இவளுக்கும். சுவிட்சை அழுத்தினோடனே நம்ம எல்லாம் நினைப்போம் டிக்கி ஓப்பன் ஆகிருன்னு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆகும். சரின்னு சீட்டை கிழிச்சு பார்ப்பா, அங்கே டிக்கியை திறக்கவே முடியாது இவளால். சரி, என்ன பண்ணுன்னு தெரியாது அவளுக்கு. சரி, மேப் இருக்கும். மேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அதை மட்டும் பார்ப்பா. ஆனால் டைம் இல்லைன்னு சரின்னு அந்த காரில் நம்மள்ட்ட 2 கேஸ் காரணம், அதை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுவா. இறங்கிட்டு சரி இதை ஃபஸ்ட்டு போய் கொடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பா. அப்போ எதையோ பார்ப்பா திடீர்னு கடலில். பார்த்துட்டு திடீர்னு ஹெல்ப்னு கத்த ஆரம்பிப்பா. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க ஒரு கப்பல் அங்கே போயிட்டுருக்கோம். சரி, கப்பலில் ஆள் இருப்பாங்க, நம்ம கூட்டிகிட்டு நம்ம காப்பாற்ற போகலாம் அப்படின்னு
இவளும் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி இவளும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள், ஹெல்ப்னு. அவங்க வேணால் பார்க்கவும் மாட்டாங்க. இவளும் இவளும் எல்லாத்தையும் மாட்டிட்டு குதிக்க வந்துடுவா. குதிப்பா, இவளும் வந்து குதிப்பா. குதிச்சுட்டு திருப்பி கத்துவா. ஆனால் அவங்களுக்கு வந்து காதிலே விழுவாது. சரி இவளும் அந்த இன்னொரு சிலிண்டர் எடுத்துருவா. எடுத்துகிட்டு உள்ளே வந்து குதிக்க போயிடுவா கடலுக்குள்ளே. ஆனால் அப்பயும் வந்து கத்துவா. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேட்காது. சரின்னு இவளும் கத்திட்டே அந்த கையில் வச்சு இந்த இதையும் வந்து கீழே போட்டுருவா, சிலிண்டரையும். அப்படியே கீழே போயிடும் அந்த சிலிண்டரு. அதை பார்த்துக்கிட்டே இவ கீழே போட்டோன்னே இவள் வந்து பார்ப்பா, அவங்களையும் பார்ப்பா, சிலிண்டரையும் பார்ப்பா. சரி சிலிண்டர் தான் நம்ம முக்கியம்னு இவள் வந்து கீழே வந்துடுவா கடலுக்குள்ளே, அந்த சிலிண்டரை எப்படியாச்சும் எடுக்கணும்னு. வந்து இவள்கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி எங்கள் மேலே கார் டிக்கியை திறக்கவே முடியல, சாவியை தான் காணாம போச்சு, அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் காணோம், நான் போய் அதை போய் தேடிட்டு வரேன்னு சொல்லுவாள். இவன் மேலே போட்டு இருந்துச்சு ஆனால் அதுவும் இல்லை, நான் என்னோடய சிலிண்டரை உனக்கு தரேன், நான் போய் அந்த சிலிண்டரை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோடதை கொடுத்துட்டு இவள் வந்து இந்த சிலிண்டரை தேட வருவாள். தேட வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துடுவா அந்த சிலிண்டரை. அங்கங்கன்னு தேடி எடுத்துகிட்டு திருப்பி வந்து வருவா இவள்கிட்டயே. இந்த சிலிண்டரை இவளுக்கு வச்சு விடுவோம், அந்த மாதிரி அவள்கிட்ட இருக்க சிலிண்டரை வாங்கிப்பா. சரின்னு இவளும் எடுத்துகிட்டு வருவா அந்த சிலிண்டரை. தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த இதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த சிலிண்டரை இவளுக்கு மாற்றி விட்டு இது பண்ணுவாள். அப்போ திருப்பியும் நம்ம மேலே போய் இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்கா, மேலே ஒரு வீடு இருக்குது, நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன், அங்கே எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்க, நான் போய் போட்டு வேறு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாள். உன்னோட இது அடிபட்டுருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லுவாள் இவளும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துடுவா வேகமாக. அவளோட கேஸ் சிலிண்டரில் வந்து ஓட்டை மாதிரி விழுந்திருக்கும், இப்போ கீழே இது பண்ணனால. இவளும் மேலே வந்துட்டு மேலே ஏறுவா. இவளாலையும் முடியாது, மேலே போயிட்டு கீழே போயிட்டு வர அந்த இது வேறு ஓட்டையானு இவளுக்கு மூக்கிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடும், கேஸ் அந்த இதுக்குள்ளே வந்து கேஸ் போனதுனால. அப்போ தான் பாப்பா என்ன ஆச்சுன்னு. அந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விரிசல் மாதிரி விழுந்துருக்கும். சரி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி வந்து டிக்கியை திறக்க வந்து ட்ரை பண்ணுவாள், அந்த கார் ஜாக்கியை எடுக்க, பாறையை தூக்கிடலான்னு. இவ்வளோ அது எதுன்னு பண்ணுவாள், அந்த இதை திறக்கவே முடியாது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. சரின்னு ஒரு வீடு பார்த்தோமே, சரி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து தேடிட்டு வருவாள். சரி யாராச்சும் இருந்தால் கூப்பிட்டு வரலாம் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டு வந்து ஹெல்ப்னு கத்திகிட்டே வருவாள். ஒரு வண்டி மட்டும் நிற்கும். வந்து கதவை தட்டுவா. ஆனால் கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க, யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க போல். சரின்னு மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே வந்து பார்ப்பா மாடியிலையும் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு கட்டில் மட்டும்தான் போட்டிருக்கோம். சரின்னு இறங்கிடுவா. திருப்பி வந்து கத்திக்கிட்டே இறங்குவா, ஹெல்ப்னு. பின்னாடி ஒரு வண்டி இருக்கும், அதை வச்சுட்டு வண்டி மேலே ஏறி அந்த ஜன்னலை உடைப்பா, கல்லை வச்சு கண்ணாடியை உடச்சிட்டு வந்து உள்ளே குதித்து பார்ப்பா. உள்ளே குதிச்சு சரி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்பா, யாருமே இருக்கவும் மாட்டாங்க உள்ளேயும். அங்கங்கன்னு தேடுவா. ஒரு ஜூஸ் இருக்கும், அதை எடுத்து ஃபுல்லாக குடிச்சிடுவா. இவள் ரொம்ப டயர்டாக இருக்கனால அதையும் குடிச்சிடுவா. குடித்தோன்னே ஒரு மேப் இருக்கும், அங்கே வந்து எழுதி வச்சுருவா, இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி மாட்டிருக்கா, ஹெல்ப் பண்ணுங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சுத்தில மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவா வேகமாக. சரி டிக்கியை உடச்சிடலாம் அப்படின்னு அந்த சின்ன சுற்றி வச்சு டிக்கியை அடி நடிப்பா, உடையாது. கடுப்பாகி என்ன பண்ணுவாள், காரை வந்து பள்ளத்தில் தள்ளிடலாம், அப்போயாச்சும் இந்த டிக்கி ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து காரை பிடிச்சி அங்கே மேலேருந்து கீழே வந்து இதுக்கு தள்ளி விட்ருவா காரை. ஃபுல் காரும் அப்படியே இதாகிடும். தள்ளி விட்டோன்னா மேலேருந்து பார்ப்பா ஃபுல்லாக உடஞ்சா இல்லையான்னு பார்த்துட்டு கீழே போயிடுவா. ஃபுல்லாக உடஞ்சி அந்த டிக்கியை ஓப்பன் ஆகிருக்கும். அவளுக்கு அப்போ தான் டிக்கி ஓப்பன் ஆகிருக்கும். சரி இந்த கார் ஜாக்கியை தேடி பார்த்தோம்போது கார் ஜாக்கி இருக்காது, இந்த ஒரு பெயிண்ட் டப்பா மாதிரி ஒரு கம்மு மாதிரி ஒரு இது தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடும், அவ்வளோதான் காப்பாற்ற முடியாது இவளை அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. கார் ஜாக்கி இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளோதான் அவள். சரி நாங்கள் ஒரு கட்டை மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பியும் போவாள். அந்த இதை கிழிஞ்சதுலேயும் வந்து அந்த டப்பாவை வச்சு அடித்து ஒரு சரடை போட்டிட்டு இன்னொரு டேங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போவாள். டேங்க்கையும் அந்த குச்சியும் எடுத்துகிட்டு கட்டையும் எடுத்துகிட்டு உள்ளே போவாள், அந்த கல்லை இது பண்ணலான்னு. அவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாள். இவளுக்கு மயக்கமாயிரும். மயக்கமாகாத நம்ம இப்போ வந்து
இதை வச்சு தூக்குவோம் கட்டையை வச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த கேஸை வந்து இவளுக்கு வந்து மாற்ற பார்ப்பா அவளுக்கே. ஆனால் அது வந்து சரியாக அந்த வால்வு வந்து இது உக்காராது. அதனால் அவரால் அதை மாற்றவும் முடியாது. சரின்னு இதையாச்சும் தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை உள்ளே வச்சு 2 பேரும் இது பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு தூக்கிடுவாங்க, கட்டை உடஞ்சிரும். அவளுக்கு இருக்க நம்பிக்கையும் போயிடும். கட்டை உடஞ்சோன்னு, இல்லை நீ என்னை விட்டுரு, நான் இது இங்கேயே இருந்துடுறேன், நான் செத்துடுவேன், உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ எவ்வளோ ட்ரை பண்ணுறான்னு முடியல, நான் அவ்வளோதான், என்னை விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லி அவள் பேசிக்கிட்டு இருப்பாள். இவளால் சரின்னு திருப்பி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதை வச்சு கல்லை வச்சு இது பண்ணாமல் பார்த்தா அங்கேயும் ஒரு லீக் ஆகிரும். இவருக்கு இருக்க நம்பிக்கை ஃபுல்லாக மொத்தமும் போயிடும். என்னை விட்டுரு அப்படி இப்படி, நான் இங்கேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். உன் மேலே தப்பு இல்லைன்னு. இவளுக்கு வந்து ஆனால் இவளால் வந்து முடியாது. நான் மேப்பில் அங்கே எழுதி வச்சேன், யாராச்சும் பார்த்துருப்பாங்க, நான் உன்னை காப்பாற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளும் வந்து அந்த இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு மேலே வருவா. நான் எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன், நீ வந்து பயப்படாமல் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருவா. ஆகமாக மேலே வந்துட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு வந்து பார்த்துக்கிட்டே வருவா. மேலே வந்துட்டு இவளாலையும் முடியாது, மேலே வந்து படுத்துருவா. மூக்கிலலாம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும், அந்த ஆக்சிஜன் இல்லாமல். அப்போ திருப்பி வந்து வந்துடுவா. அந்த இதை எடுத்துகிட்டு வருவா, அந்த ஒரு கேன் மாதிரி இருந்துச்சுல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த இதை வந்து ஒட்டுவா, லீக் ஆகிற இடத்த. ஒட்டினோடனே அந்த பலூன் மாதிரி அந்த பேக் வந்து பெருசாகி கல்லே தூக்கிடும். தூக்கினோடனே ஃபுல்லாகவே முக்கால்வாசி தூக்கிடும் பேக்கையே. எப்படியோ இவளும் வந்து வெளியே வந்துடுவா. 2 பேருமே வந்து அவள் வெளியே வந்துடுவா, அவள் வெளியே வந்தோடனே. ஆனால் இவளுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடும் அந்த கேஸ் இல்லாமல். உடனே வெளியே வந்தோடனே அவள் வந்து இவளை தூக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் நின்னாங்களே அந்த கொகைக்குள்ள, அங்கே கூப்பிட்டு போயிடுவா. நீங்கள் நான் போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன், எப்படியா தாக்கு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நிமிடம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் இங்கேயே இருந்தேன், எப்படியாச்சும் நீ உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போவா அந்த இன்னொரு சிலிண்டர் எடுக்க. சிலிண்டரை பார்த்துருவா. சிலிண்டரை பார்த்தோன்னே எடுத்துகிட்டு வருவா. எடுத்துகிட்டு அதை ஒரு இடத்துல வச்சு, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீனில் வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்களா, அப்போ தான் மேலே கேஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்து அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாள். அந்த சிலிண்டரை கல்லால் வச்சு உடைக்க ட்ரை பண்ணுவாள். அந்த சிலிண்டரை உடைக்க ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உடஞ்சி கல்லை வச்சு மங்குன்னு அடிப்பாங்க. அப்போ தாங்க அவன் மேலே செத்துட்டு கிடப்பா. இவள் எப்படியோ இது பண்ணிடுவா, ஓப்பன் பண்ணிடுவாங்க கேஸை. மேலே ஃபுல்லாக கேஸ் போயிடும் அந்த கோக்குள்ளே. இவன் மேலே வந்து பார்த்தா இவன் வந்து செத்த மாதிரியே படுத்து கிடப்பா. கத்துவா இவள். உடனே கத்தி வந்து நெஞ்சை பிடிச்சி அழுத்துவா, முதுகெல்லாம் அழுத்துவா, ஏதோ ட்ரை பண்ணுவா. அப்புறம் வந்து வாயில் முத்தெல்லாம் வச்சு மூச்சு கொடுப்பா. அப்புறம் ஒரு வழியாக வந்து அவள் எந்திரிச்சிடுவாங்க. 2 பேருமே இப்போ இதாகிடுவாங்க. கடைசி வரை நானும் செத்துருவா, காப்பாற்ற முடியாமல் வச்சா இப்படியே காப்பாற்றி 2 பேரும் உயிரோடு வந்துடுவாங்க. படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் வந்து உட்காந்துருவாங்க, அவ்வளோதாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல படத்தோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, see you.